இருக்கிறார் அழகிய செல்லையா, அந்த சொல்லை எப்படி பெய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் குறிப்பிடுகிறார், ட்ரூத் இஸ் பியூட்டி, உண்மைதான் அழகு. யார்? இளம் வயதிலே இறந்து போன கவிஞன் கீட்ஸினுடைய கவிதையை சொல்கிறார். அதிலே ஒரு கருத்து இருக்கிறது. கீட்ஸை சொல்வதற்கு காரணம், மிக சின்ன வயதிலே கீட்ஸ் இறந்து போனான். ஆகவேதான் கீட்ஸினுடைய கவிதையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு, கவிமணி அவர்களே, உங்கள் ஆசிய ஜோதியில் மகனை இழந்த தாய் என்னை உருக்கிவிட்டது. ஒரு மகனை இழந்து, மணிவயிற்றிலே சுமந்து மகனை இழந்த ஒரு மாதாவினுடைய துயரம் எப்படி இருக்கும் என்று கவிமணி எழுதியிருக்கிற பாடலை இங்கே சொல்லி காட்டிவிட்டு, நீங்களும் தமிழும் எனக்கு ஆறுதலாக இருக்கிறீர்கள், உடல் நலம் கருதி நீங்கள் கன்னியாகுமரியில் தங்கியிருப்பதாக தெரிகிறது என்று அந்த கடிதத்தை முடிக்கிறார். தன் மகன் செல்லையா மறைந்த போது அதற்காக எழுதிய இரங்கற்பாவுக்கு இவ்வளவு ஒரு உயிரையே கொடுக்கலாம் என்றாரே, அதே டிகேசி அவர்கள் உடல் நலம் கெடுகிறது. இங்கே இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த தமிழறிஞர்கள் அனைவருக்குமே நாம் இங்கே விழா எடுக்க வேண்டும். இது அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மையம். தமிழ் தென்றல் கொண்டலும் தெண்டலுமாக இருந்த ராப்பி சேது பிள்ளை, காசு பிள்ளை, புதுமை பித்தன், எண்ணற்ற, நான் முன்பு சொன்னதை போல காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார், ஆக இவர்களுக்கெல்லாம் புகழ் சேர்க்கின்ற விதத்திலே நாம் விழா எடுக்கலாம். இந்த பாடலை, இவ்வளவு அருமையான பாடலை கேட்டு தன்னையே லயித்து போனாரே, அவருக்கு உடல் நலம் கெட்டது. ஒரு முறை சதாவதானி செய்து தம்பி பாவலர் வருகிறார் திருநெல்வேலிக்கு. ஒரே நேரத்தில் 100 காரியங்களை செய்யக்கூடியவர். ராப்பி சேது பிள்ளைக்கு, அவருக்கும் சர்க்கரை வியாதி, சேது பிள்ளைக்கு ஊசி போடுகிறார்கள். இவர் சதாவதானி செய்து தம்பி பாவலர் வருகிறார். ராமபாடம் ஏறுகிறதோ என்கிறார். இந்த ஊசி ராமபாடம் ஏறுகிறது. அதை விட என்னன்னா, வெளியில கொஞ்சம் பேர் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கார் மழை பெஞ்சிருக்கு, அந்த தொடச்சிட்டு இருக்காங்க. கார்கார்த்த பிள்ளைகளோ, ஏன்னா கார்கார்த்தார் தான் நிறைய அந்த விழா நடத்துறாங்க. நம்ம குட்டியினுடைய வட்டாரம். ஓ, கார்கார்த்த பிள்ளைகளோ, இந்த காரை துடைக்கிறதுனால கார்கார்த்த பிள்ளைகளோ. இவ்வளவு இனிமையாக வாழ்ந்த டிகேசி அவர்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தது. அந்த கடிதத்திலே அவர் எவ்வளவு, அதை பற்றியெல்லாம் நிறைய நீங்க அனுபவித்து படிக்கணும். அவருடைய உடல் நலம் கெடுகிறது. அதாவது அவருடைய வாழ்விலே 41 மார்ச் 15 மகன் மறைந்தார். அந்த மன வேதனைக்கு பிறகுதான் அவர் குற்றாலத்துக்கே போகிறார். அடுத்த வருடத்தில் கம்பர்தரும் காட்சி எழுத ஆரம்பிக்கிறதே கல்கி தொடங்கிய அந்த காலத்தில் 41 தான் டிகேசியும் கம்பர்தரும் காட்சியை எழுத ஆரம்பிக்கிறார். பழைய கல்கி புத்தகங்களில் சிவகாமியின் சபதம், அதற்கு முன்னாலே பார்த்திபன் கனவு வந்த அந்த பழைய கல்கி புத்தகங்கள் இருந்தால் பாருங்கள், பொருள் அடக்கத்திலே அது எடுத்த உடனே அந்த பொருள் அடக்கத்தில் கம்பர்தரும் காட்சி டிகேசின்னு இருக்கும். பழைய கல்கி புத்தகங்கள் பைண்ட் வால்யூம் நிறைய எங்க வீட்டில் இருக்கு, அதிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய உடல் நலம் அந்த குறைந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அவருக்கே ஒரு பெரும் துயரம் நேருகிறது. அவர் மறைகிறார். அதான் நான் நினைக்கிறேன், ஒரு பாடல் இரங்கல் பாடல் வந்ததுக்கே இப்படி சொன்னாரே, அதே கவிமணி அண்ணல் காந்தியாருக்கு 7 இரங்கல் பாட்டு எழுதினார். டிகேசிக்கு 6 இரங்கல் பாட்டு எழுதினார். டிகேசிக்கு 6 இரங்கல் பாடலும் முத்தான பாடல்கள். அன்னை போல் என்னை அருவியிலே நீராட்டி சொல்றார் டிகேசி, அன்னை போல் என்னை அருவியிலே நீராட்டி இன்னமுதமும் பக்கத்திருந்தூட்டி தன்னோடு தங்கு தங்கு என்று சொன்ன தங்க குணத்தானை எங்கு காண்பேன் இனி. அன்னையை போல் அருவியிலே நீராட்டுவார், அருவியிலே குளிக்க சொல்லுவார், பக்கத்திலே இருந்து அருகிலே இருந்து இன் அமுதமும் ஊட்டுவார், இன் அமுதமும் அருகிருந்து ஊட்டி தன்னோடு தங்கு தங்கு
சொன்ன தங்க குணத்தானை எங்கு காண்பேன் இனி. என்ன அருமையான பாடல். அதோடு எனதருமை நண்பா, எனதருமை நண்பா, ரசிகமணியே, இனிய இனிய கலை ரசிகா, என் அருமை நண்பா, இனிய கலை ரசிகா. என்ன அருமையாக சொல்லுகிறார். என் அருமை நண்பா, இனிய கலை ரசிகா என்று அவரை இழந்துவிட்ட வேதனையிலே மண்ணு மூலம் தத்தளித்து நின்று சரமகவி பாடுவதற்கோ வாழ்ந்திருந்தேன் நான். சரமகவி வயதானவர்கள், வயதில் குறைந்தவர்களுக்கு இரங்கல் பாடுவதற்கு பெயர் தான் சரமகவி. இப்படி சரமகவி பாடுவதற்காக நான் வாழ்ந்திருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த பாடல்களை டிகேசி தன்னை பற்றி எழுதிய பாடல்களை அவர் தெரிந்து கொள்கிற வாய்ப்பு இல்லாம போயிட்டாரு. அவர் இந்த பாடலை கேட்டிருந்தால் என்ன சொல்லி இருப்பார் எனக்கு தெரியவில்லை. 41ஆம் ஆண்டு கல்கியிலே கம்பர் தரும் காட்சி எழுதுவதற்கு காரணம், நான் பெரிய தமிழ் அறிஞன் அல்ல. இங்கே பெரிய தமிழறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். நான் தமிழ் இலக்கியத்திலே பற்று கொண்டவன், நல்ல ரசிகன், வாசகன், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு ஏற்றிய கருத்துக்களைத்தான் சொல்லுகிறேன். அது முடிந்த முடிவும் அல்ல, முதிர்ந்த நானே முதிர்ந்து நிறைவு பெற்ற கருத்தாக நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு பெரிய சபை, கற்றறிந்தோர் நிறைந்த சபை. ஆகையால் நான் சொல்லுகிறேன். என்ன காரணத்தினால் அவர் எழுதியிருப்பார் என்றால், அவருக்கு ஏற்பட்ட புத்திர சோகம்தான் கம்பனிலே அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஏனெனில் முத்தொள்ளாயிரத்தை பாடுகிறார், முத்தொள்ளாயிரத்தை பற்றி விளக்கம் தருகிறார், அதனுடைய காட்சிகளை வர்ணிக்கிறார். ஏன் ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள் என்பதற்கு என்ன கதை நடந்தது என்பது கூட எழுதுகிறார். முத்தொள்ளாயிரத்து காட்சியிலே போர்க்களத்துக்கு செல்லுகிற யானை பகைவரினுடைய படைகளை எதிர்த்து சென்று எதிரி நாட்டு கோட்டையை தகர்த்து அந்த வடிவமைக்கப்பட்ட கற்களை உடை தெரிந்து அந்த படைவீரன் ஏவிய காரணத்தினாலே தந்தங்களோடு சென்று அந்த கற்களை உடை தெரிகிற போது தந்தம் உடைந்து விட்டது. உடைந்து விட்டதற்கு பிறகு எதிரி நாட்டு கைப்பற்றப்பட்ட குடைகளை, பகை மன்னன் குடைகளை பிடித்துக் கொண்டு யானை மீது அம்பாரி வைத்து வருகிறார்கள். குடையை மேலே பிடித்து வருகிற பொழுது இந்த யானை அந்த குடையை கொஞ்சம் சாய்த்துக் கொள்கிறது. முகத்தை பார்க்க விடாமல் குடையை சாய்த்துக் கொண்டு யானை வருகிறது. முத்தொள்ளாயிரம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த யானை நினைக்கிறது அது யானை, தன் காதலியாகிய பிடி அது பார்க்கும், உடைஞ்சு போச்சு, கல்ல பேர்த்ததுல அது கேலி செய்யும் என்று சொல்லி குடையை பிடித்து மறைத்துக் கொண்டே வருகிறது என்று பாண்டிய நாட்டு படைமுகத்தை பற்றி முத்தொள்ளாயிரத்தை தவிர எங்கே சொல்ல முடியும்? இதையும் கூட அவர் வர்ணிக்க கூடியவர். மகனை இழந்த சோகத்திலே தான் அவர் கம்பனிலே ஈடுபாடு கொண்டது போல நான் கருதுகிறேன். அவர் கம்பனில் ஈடுபாடு கொண்டு பல திருத்தங்கள் செய்திருக்கிறார், பலவற்றை அவர் நீக்கி இருக்கிறார், பலவற்றை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது விமர்சனத்துக்கு உள்ளாயிற்று. தோழர் ஜீவாவே ஒருமுறை கோபப்பட்டார், எப்படி இவர் திருத்தலாம் என்று. அப்பொழுது ஜீவா அவர்களிடத்தில் சில திருத்தங்கள் ஏற்கத்தக்கவைதான் என்று பொறுமையாக விளக்கம் சொன்ன பொழுது, அவர் செய்திருக்கக்கூடிய அனைத்தையும் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று தோழர் ஜீவா கூறுகிறார். அதே போலத்தான் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் கோபித்ததை பற்றி கம்பன் கழகத்திலே காரைக்குடியிலே அவர் கனல் கக்கியதை ஆத்திரத்தோடு பேசி அவர் திட்டுகிறார், வசைவாடுகிறார், சிரித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப யாராவது ஒருத்தரை திட்டும் போது நம்ம சிரிச்சா ரொம்ப கோபம் வந்துடும். நம்ம கோபமா ஒன்று சொல்லும் போது பதிலுக்கு கோவிச்சா கோபம் அதிகம் வராது. ரொம்ப சிரிச்சா அதை அலட்சியம் செய்கிற போது வருகிற ஆத்திரம் இருக்க அது தாங்க முடியாது. அதை கொஞ்சம் செஞ்சா நல்லது. ரொம்ப எவனாவது கோவிச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் அலட்சியமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவர் சிரிச்சுக்கிட்டு, இவர் இயற்கையாகவே பார்த்தாலே சிரித்த முகம். அவர் திட்ட திட்ட சிரித்துக் கொண்டே இருக்கிறார். உடனே அவருக்கு, ஏயா நான் பேச இவ்வளவு சொல்றேன், உனக்கு உரைக்கலையா? சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? மானமே கிடையாதா? இப்படியே சொல்றார். சொல்லிவிட்டு வந்துக்கார சபை ஒரே ஏதோ பிரச்சனை ஆகிவிட்டது என்று எல்லாம் ஒரு அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எழுந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய உரையை உயர்வாக சொல்லி, அந்த வேகத்திலும் பாய்ந்து வந்த அனலிலும் அழகு தமிழ் சொற்கள் மிளிர்ந்ததை சுட்டிக்காட்டி அந்த பேச்சருடைய நயத்தை குறிப்பிட்டு அமரக்கூடிய பண்பாடு அவருக்கு இருந்தது.